ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாயின் வித் ஷான். இப்போது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பயங்கரமான வைரலாக போயிட்டுருக்க ஒரு வீடியோ பார்க்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து எப்படி சொல்கிறது, எந்த மாதிரி வர்ணிக்கிறதுனே ஒன்றும் புரியல. சென்னையில் ஒரு மெயினான ஒரு ஏரியாவில் ஈசிஆர் அப்படிங்கிற ஏரியா எல்லாருக்கும் தெரியும். முட்டுக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு கார் சேசிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ணி ஒரு 2 கார் வந்து துரத்திக்கிட்டு போயிருக்கு. இது வந்து எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம், எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். எந்த தைரியத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? யாரை கேட்டு பண்ணுறீங்க? என்ன எண்ணத்தோட பண்ணுறீங்க? நீங்கள் ஷிஃப்ட் பலினோ அப்படிங்கிற ஒரு காரில் ஒரு 2 பொண்ணுங்க, ஒரு குழந்தை, கை குழந்தை இருக்கு, ஒருத்தர் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு ஃபேமிலியோட அவங்க வந்து பீச்சுக்கு போயிட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. நான் கேட்குறேன், ஈசிஆர் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு ஏரியா, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த ஒரு ஏரியாவில் அந்த மெயினான ஒரு ஏரியாவில் ஒரு முட்டுக்காடுங்கிற ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழும் போது அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. சும்மா பெண் உரிமை பேசுறது, பெண்களுக்காக பாதுகாப்பு கொடுக்குறோம், நாங்கள் எதை பண்ணுறோம் இதை பண்ணுறோங்கிறது பேசுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து ஏதோ ஒரு தெரியாத ஒரு இடத்துலையோ, இல்லை ஏதோ ஒரு பங்களாலேயோ, இல்லை ஏதோ ஒரு கிராமத்துலேயோ நடந்தால் சரிங்களாம். இது எப்படிங்க உங்களுக்கு வந்து சென்னையோட மெயின் சிட்டியில் இருந்துக்கிட்டு மெயின் ஏரியாவில் ஈசிஆரில் எப்படி இந்த மாதிரி நடக்குது? அதுவும் சாதாரணமாக நடக்கலைங்க. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓடி வராங்க. No, 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 no. Go back, go back. Go back, go back. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமா? எடுத்துருக்கு. ஏய், டோர் லாக் பண்ணு. பண்ணியாச்சு. பின்னாடி போங்க. ஓ, ஏ மாமா காலடி யாராவது. நீங்க முன்னாடி போங்க, நீங்க பின்னாடி போங்க. நோ ப்ராப்ளம், பின்னாடி போங்க. ஏய், வாட் இஸ் ஹேப்பனிங்? There are lot of cars. திரும்ப ட்ரை பண்றாங்க. Don't shout. Oh my god. மாமாக்கு கால் போடுங்க யாராவது. It's not safe at all. Okay. மாமாக்கு கால் fucking barricade இருக்கு. Okay, வராங்க. உள்ள போயிடு. Oh my god. ஆமா, உள்ள போயிடு. வீட்டுக்குள்ள போயிடு. இல்ல கேட் மூடி இருக்கு. பரவாயில்லை. நீ டக்குன்னு கேட் தரங்க. நீ இறங்காதீங்க. யார் இறங்காதீங்க. Oh my god. பயங்கரமான மிரள வைக்கிற காட்சியா இருக்கு. அந்த பொண்ணுங்க வந்து உள்ள இருந்துட்டு அவ்வளோ பயப்படுறாங்க, அவ்வளோ ஷாக்காக வராங்க. இதுதான் நீங்க வந்து பெண்களுக்கு கொடுக்க பாதுகாப்பா? ஷிஃப்ட் பலினோ போகுது, அப்படியே பின்னாடி வந்து அவ்வளோ ஃபோர்ஸா ஆர்ன் அடிச்சுட்டு தார் அப்படிங்கிற ஒரு காரும் சஃபாரி காரும் வருது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது தெரியுங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த காருக்கு முன்னாடி மெயின் ரோட்ல, ஈசிஆர் மெயின் ரோட்ல இந்த காரை கொண்டாந்து இங்க ஓவர்டேக் பண்ணி இப்படி நிக்குதுங்க. எந்த காரும் போக முடியாது, யாருமே டிராவல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஷிஃப்ட் பலினோக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ஃபேமிலி வந்த கார் ஷிஃப்ட் பலினோ, அந்த காரை தாண்டி வந்து அந்த சஃபாரிங்கிற கார் நிக்குது, பின்னாடி தாருங்கிற கார் நிக்குது. 2 சைடும் பிளாக் பண்ணிட்டாங்க. இல்லை, இது எந்த தைரியத்தில் நீங்க பண்றீங்க? இல்லை நாங்கள் வந்து ஆம்பளை அப்படிங்கிறதுல பண்ணுறீங்களா? நீங்கள் ஆம்பளையா? இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் ஆம்பளையா? ஆம்பளைக்கு நான் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாமல் அது கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலுமே அவகிட்டே நெருங்கக்கூடாது. அவன் தான் உண்மையான ஆம்பளை. நீங்கள் என்ன நினச்சிட்டு, அதுவும் அந்த சஃபாரி கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வந்துட்டு குறுக்கு போட்டோன்னு இறந்துக்கிட்டு வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓடி வரும். கார்லேருந்து விட்டு கீழே இறங்குங்க, டோர் ஓப்பன் பண்ணுங்க, இறங்குங்க, கீழே இறங்குங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதில் பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பயப்படக்கூடிய வைக்குது. அந்த காரில் ஃப்ரண்ட்டில் போட்ட காரில் முன்னாடி வந்து ஒரு கட்சி கொடி மாட்டியிருக்கு. அது எந்த கட்சி கொடின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியான டிஎம்கே கொடி மாட்டியிருக்கு. இல்லை, நான் கேட்குறேன், நீங்கள் வந்து கட்சியில் இருந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் சேவை செய்கிறதுக்கும் தானே இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இந்த கொடியெல்லாம் மாட்டிக்கிட்டு நாங்கள் வந்து அப்படி இப்படி, இது என்ன கெத்தா இல்லை பில்டப்பா? அந்த கொடிகளை வச்சு நீங்கள் சேவை தான் செய்யணும். அந்த கொடிகளால் எந்த ஆபத்தும் நடக்கக்கூடாது. நான் வந்து டிஎம்கேவும் சொல்லலை, எல்லா கட்சிகளையும் தான் சொல்கிறேன்.
அப்படி கொடிகளை வச்சு கெத்து காட்டுறது வந்து நீங்க அரசியல் பண்றதா கிடையாது. ஆளுங்கட்சியா இருக்கு, டிஎம்கேவோட பவரை வச்சுட்டு நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. நீ கொண்டாந்து முன்னாடி அவ்வளவு கெத்தா நிறுத்துறேன்னா அது எந்த இடத்துல வந்து எந்த தைரியத்துல நீ நிறுத்தினேன்னு அப்போதானே எல்லாத்துக்கும் தெரியுது. அவங்க அதை பார்த்தோன்னே பயந்துட்டு பின்னாடி வேகமா காரை பின்னாடி எடுக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா தார் கார் நிக்குது, முன்னாடி சஃபாரி நிக்குது. அப்புறம் கிராஸ்ல பூந்து இன்னொரு சந்துக்குள்ள போறாங்க. சந்துக்குள்ள போயிட்டா சரி யாரும் பேனிக் ஆக வேணாம். உள்ள இருக்க அந்த டிரைவர் சொல்றாரு யாரும் பேனிக் ஆக வேணாம், பாத்துக்கலாம். உடனே ஒரு பொண்ணு சொல்லுது மாமாக்கு காலடி, மாமாக்கு காலடி அப்படின்னு சொல்லி பதறுது அந்த பொண்ணு. அந்த டிரைவர் சொன்னா பேனிக் ஆக வேணாம், மாமாக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள ஒரு சந்துக்குள்ள ஸ்பீடா விட்டுட்டா இருக்காரு. அப்பயும் விடலைங்க, அப்பயும் விடலை. பின்னாடி அவ்வளோ ஃபோர்ஸா ஆறு நடிச்சுட்டு துரத்திக்கிட்டே வராங்க. அது கிட்டத்தட்ட அவங்க வீடு வரைக்கும் துரத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்லாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த கவர்மெண்ட்டுங்கிறது என்ன பண்ணுதுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி பண்ற ஆட்கள்லாம் நீங்க என்ன தண்டனை கொடுக்குறீங்க? நீங்க கொடுக்குற தண்டனையில அவன் கெத்த அப்படி காலரை தூக்கிட்டு அப்படியே ஜாலியா அவன் ஜெயில இருந்து பெயிலில் வந்துடுறான். வந்துட்டு திருப்பி அதே வேலையை தானே பண்றான். நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த திருச்சி இஷ்யூ நடந்துச்சு. திருச்சியில் அவ்வளோ பொண்ணுங்களோட வீடியோஸ் வெளியே வந்து அவ்வளோ தூரம் பிரச்சனை ஆகி இவ்வளோ ப்ராப்ளம் நடந்துச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? எந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? இந்த பாகுபலியில் சொல்கிற மாதிரி பெண்களின் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெட்டினீங்கன்னா தான் தெரியும். கொன்றுங்க, தேவையில்லையா அந்த மாதிரி ஆட்கள்? எதுக்கு தேவை? சட்டம் உங்களுக்கு வந்து சட்டம் வந்து எல்லாமே சட்டத்து மூலியமா தண்டனை கொடுக்கணும், சட்டத்து மூலியமா தண்டனை கொடுக்கணும்னு சட்டத்தில் இருக்க ஓட்டையில நீங்க அப்படியே பூந்து அப்படியே இங்க இருந்து எங்கேயே கிளம்பிடுறீங்க, சர்ன்னு ஃப்ளைட்ல போயிடுறீங்க. இங்கே தான் நடக்குதா? அவங்களோட எம்எல்ஏவோட ஆட்களா இருக்கலாம், இல்லை உங்களோட கட்சிக்காரனா இருக்கலாம், அவங்கள காப்பாத்துறதுக்கு நீங்க ஏதோ ஒரு சட்டத்தின் ஓட்டை வழியா நீங்க அப்படியே அனுப்பிச்சு விட்டுறீங்க. அப்போ வந்து தண்டனைகள் வந்து கடுமைப்பட்டாதானே குற்றங்கள் குறையும். நான் கேட்குறேன், நீங்க இந்த தண்டனைகள் கொடுக்காம இருக்கனால தானே திருப்பி அந்த குற்றங்கள் வருது. அந்த குற்றவாளி திருப்பி வந்து அதே வேலையை தானே செய்வான், தைரியமா செய்வான், பயப்படவே மாட்டான். என்னடா ஆயிரப்போது, இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை தான்டா, சிம்பிள்ரா, அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கெத்தா பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். கடுமையான தண்டனைகள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா? யோசிப்பாங்கல்ல, எல்லாருமே யோசிக்க தானே செய்வாங்க. அப்போல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு பெருசா தண்டனை நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ரீசெண்டா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் குத்துன விஷயம், விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பண்ணியிருப்பான். அது ஏன் பண்ணான்? இல்லை நான் கேட்குறேன், அது ஏன் பண்ணான் அவன்? இந்த பையன் ஏன் பண்ணான்? சரியான மருத்துவம் வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுக்கல. அவன் ஒன்றும் பணக்காரன் கிடையாது, அந்த பையன் ஒரு ஏழை பையன். சரியான மருத்துவம் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக நானும் எவ்வளவோ தூரம் அந்த டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன். அவருக்கு சட்டையே பண்ணிக்கல, என்னைய வார்த்தையில் திட்டுறாரு, என்னைய அசிங்கமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்துக்கு அந்த பையனோட ஒரு மனசு எவ்வளோ இருக்கும். அவங்க வீட்டில் ஒரு அம்மாவுக்கு கஷ்டப்படுறாங்க, அந்த பையனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போக முடியல, கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல் தான் போக முடிஞ்சுச்சு. அப்போது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் என்ன பண்ணும்? கரெக்டாக மெடிசன்ஸ் கொடுக்கணும், கரெக்டாக வைத்தியம் பார்க்கணுமா இல்லையா? ஒரு விஷயம் கேட்குறேன், இந்த நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ அந்த பையன் இஷ்யூ எடுத்துக்கோங்க, கேமரா கூட இல்லை. ஏன் ஒரு சிசிடிவி கேமரா கூட உங்களால் வைக்க முடியாதா? ஏன் வைக்க முடியல உங்களால்? நான் ஒரே விஷயத்த தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. எல்லா டாக்டர்ஸும் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சம்பளத்துக்காக அங்கே போய் உட்காரணும், அவ்வளவுதான். அடுத்து பெருசாக ஒரு கிளினிக் வீட்டுக்கு மேலே இல்லை வீட்டுக்கு கீழே அப்படி ஒரு கிளினிக்கை கட்டிட்டு உக்காந்துக்கணும். நாம் உள்ள நல்லா வைத்தியம் பார்த்துட்டா வெளியில எப்படி நம்ம கிளினிக் வருவாங்க? கரெக்டு தானேங்க? இல்ல எந்த ஒரு அரசியல்வாதிகள், எந்த ஒரு அரசியல் கட்சியினர்கள் உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க? பதில் சொல்லுங்க. யார முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நாம பாக்குறது இல்ல, யாரும் பாக்குறது இல்ல. ஒரு சாமானிய மனுஷன் கூட அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் வைத்தியம் பாக்குறது இல்ல. ஏன் அப்படின்னா, ஐயோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, பிரைவேட்ல காசு கொடுத்தாவது நம்ம உடம்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு பயத்துலதான் எல்லாம் ஓடி வராங்க. அந்த ஒரு ஹோப் உங்களால கொடுக்க முடியுதா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்ட்டு இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், எல்லாத்தையும் தான் சொல்றேன். எல்லாமே உங்களுக்கு பிரைவேட்ல சஃபிஷியண்டா இருக்கு, எல்லாமே அங்கே கோச்சிங் நல்லா இருக்கு. அப்போ கோச்சிங் ஏன் சரியில்லை? உங்கள் அரசியல்வாதிகளும் சொல்ற, அரசியல் கட்சிகள் இருக்க எல்லா ஆட்களையும் சொல்றேன், யாருக்கு உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க, யாரெல்லாம் குழந்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட்
எல்லாத்தையும் நாங்க நல்லா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்ற இந்த வாய் வந்து இதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்ல முடியாதுல்ல. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போலோல தான் பாத்தீங்க, ஜெயலலிதா அம்மாவையும் நீங்க அப்போலோல தான் பாத்தீங்க. எந்த அரசியல்வாதிகள் உடம்பு சரியில்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்களோ அப்போதான் இந்த நாடு உருப்படும். எந்த ஒரு அரசியல்வாதிகள் தன்னுடைய குழந்தைகளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துறாங்களோ அப்போதான் இந்த நாடு உருப்படும். நான் பாருங்க வேற டாபிக் போய் பேசிட்டு இருக்கேன். என்ன இதை பத்தி ஒரு 2 நாள் பேசுவோம், அடுத்து வேற நியூஸ் வந்துடும், இல்லையா வேற நியூஸை டைவர்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. என்ன சொல்லியும் இன்னும் எதுவும் மாற போறது இல்லைங்க. அதுவாக தான் நடக்கும். இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் எப்போதான் பிறக்க போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறது ஒன்றுமே புரியல. அவங்கவுங்க வீட்டில் சேஃபாக தான் இருந்துக்கணும். சென்னையில் ஒரு மெயின் சிட்டியில் ஒரு மெயின் ஏரியாவில் ஈசிஆர்லேயே இப்படி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இத்தனைக்கும் அத்தனை கேமராக்கள் இருக்குது, எவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்குது. இதையும் தாண்டி அவங்க அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒரு ரோட்டில் மறைச்சி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறேன்னே தெரியலங்க. இதை விட ஒஸ்டான ஒரு விஷயம் வந்து எந்த ஊர்லேயுமே நடக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்ல போகிறதில்ல, இதுதான் லாஸ்ட்டுன்னு சொல்ல போகிறதில்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தும் இருக்குது, இனிமேலும் நடக்கவும் போகுது. இதுக்கான ஆக்ஷன் நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க, இதுக்கான வழிகளை நீங்கள் என்ன மேற்கொள்ள போகிறீங்க, இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்ததுன்னா மக்கள் வந்து வெளியே வரத்துக்கே பயப்படுவாங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்க குடும்பங்களும் வெளியில் வரத்துக்கே பயப்படுவாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் இருக்க பெண்களும் என்ன யோசிப்பாங்க, என்னடா இந்த மாதிரி ஒரு ஈசிஆரில் முட்டுக்காட்டில் வந்து போகிற வழியில் ஒருத்தன் காரை கொண்டு வந்து நிப்பாட்டி பிரச்சனை பண்ணுறானுங்கன்னா அப்போ எந்த மாதிரி இருக்குது நம்ம உலகம், எப்படா வெளியே போகிறது சேஃபா, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த இஷ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த ஏரியாவில் இருக்கவங்களோ இல்லை அந்த விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சவங்களோ ஜஸ்ட் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் பின் பண்ணுறேன். அண்டு எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஒரு சேஃபான ஏரியாவுக்கோ இல்லை ஒரு க்ரௌட் இருக்க ஏரியாவுக்கோ அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் சேஃபாக நின்றுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். எது நடந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எதுக்கும் வந்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அவங்க இந்த இஷ்யூ பற்றி பேசுங்க, கன்ஃபார்ம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நடந்த விஷயங்களுக்கு எல்லாமே நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் இஷ்யூ. இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மக்களாகிய நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு, இந்த மாதிரி இஷ்யூக்கெல்லாம் நம்ம வந்து குரல் கொடுக்கணும். சும்மா ஏனாதானலாம் விட்டுருக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வு நாளைக்கு உங்கள் வீட்லேயுமே நடக்கலாம். எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது, எல்லாரும் ஒன்று தான், நம்ம ஃபேமிலி தான் நம்ம முக்கியம்னு செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு நம்ம சின்ன வயசில் பிளட்ஜ் எடுத்திருப்போம். அதை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், நம்ம எல்லாரும் மனிதர்கள், கொஞ்சம் மனிதாபிநயத்தோடு இருக்கணும். ஹியூமன்ஸ் மஸ்ட் நீட் ஹியூமனிட்டி. கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. யாரும் கொஞ்சம் சுயநலமாக இருக்காதீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு கொஞ்சம் சுயநலமாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க வேண்டாம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. Just think about that. Until then, bye from Ungal Shan. Thank you so much. Let's join with Shan. Bye bye.